அவனுக்கே அவன் அந்நியமானான். வகுப்பறைகளின் புழுக்கத்தில் புழுங்கி புழுங்கி மாணவர்களின் நுரையீரல் வெந்துவிட்டது. பல இளம்பெண்கள் புத்தகச் சுமை பொறுக்காமலேயே பூ பெய்துவிட்டார்கள். பள்ளி செல்லும் சிறுவன் ஒவ்வொரு காலையிலும் தான் நாடு கடத்தப்படுவதாய் நசிந்து போகிறான். சிறுவர்கள் சிலேட்டின் ஒரு பக்கத்தை எச்சிலாலும் மறுபக்கத்தை கண்ணீராலும் துடைத்தளிக்கிறார்கள். அந்த சிறு பறவைகளின் இறகுகளை கொள்ளிக்கட்டைகளாலா வாரிவிடுவது? எழுத்துக்களின் ஊர்வலத்தில் அவர்கள் காணாமல் போனார்கள். அவர்களோடு சேர்ந்து துக்கம் கொண்டாடத்தான் வகுப்பறைகளின் சுவர்கள் கரும்பலகையை நெஞ்சில் நிரந்தரமாய் அணிந்தனவோ? அவர்கள் மூளையில் விதையைப் போல் தூவப்பட வேண்டிய அறிவு ஆணியைப் போல் அறையப்படுகிறது. இந்த இளமூங்கில்களை 5லேயே வளைக்க ஆசைப்பட்டார்கள். பல மூங்கில்கள் வளைக்கும் அவசரத்தில் முறிக்கப்பட்டதால் விறகு கடைகளில் விற்பனையாயின. இந்த பட்டறைகளில் கோர் செய்ய கடப்பாறைகளை கொடுத்தோம். அவை குண்டூசிகளாய் திரும்பின. பல்கலைக்கழகமோ பள்ளிக்கூடங்கள் தயாரித்து தரும் சல்லடைகளில் ஓடங்கள் செய்வதாய் உத்தரவாதம் தருகிறது. இந்த கல்வி முறை புதைத்த பிணங்களை தோண்டி எடுத்து துடைத்துக் கொண்டிருக்கிறது. பாடத்திட்டம் படைப்பவர்கள் சுட்டு விரல்களால் தொட்டு நுகர்வது மகரந்தமாம். இல்லை இல்லை, அது போன நூற்றாண்டின் பொழுதி. கல்விக் கழகங்களின் உட்கூரைகளில் தோரணமாய் மின்னுவன சரிகைகளாம். இல்லை இல்லை, அவை குருட்டு சிலந்தி பின்னிய ஒட்டடைகள். மனப்பாட மந்திரங்களை சரியாக உச்சரித்தால்தான் கல்வி நமக்கு சான்றிதழ் தருமாம். தேர்வு கூடமென்னும் நரக சுரங்கம்தான் சொருக்கத்திற்கு செல்லும் சுருக்கு வழியாம். இந்த பல்கலைக்கழகங்கள் வேலையில்லாதவர்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளா? இந்த கல்வியால் லாபம் மூக்கு கண்ணாடியில் மூலதனம் போட்டவனுக்குத்தான். நியூட்டன் விதியை விடவும் தலை விதியை நம்பும் தலைமுறை படைத்தோம். பட்டு போன ஒரு பட்டதாரி கேட்கின்றான், 1000 அட்சரங்கள் கற்று ஆவதென்ன? வாழ்க்கை புத்தகத்தை வாசிக்க முடியவில்லையே. எல்லா பத்திரிகைகளிலும் மணமகனின் வேலை மட்டும் காலியாயிருக்கிறது. சிகரெட்டின் நுனியில் தெரியும் நெருப்பை தவிர வேறெதும் வாழ்க்கையில் வெளிச்சமில்லை. குட்டி போடும் என நினைத்து பிள்ளைகள் புத்தகத்துக்குள் வைக்கும் மயிலிறகு மாதிரி பட்டதாரி பட்டம் மட்டும் பெயரோடு பத்திரமாயிருக்கிறது. கல்விக்கூடம் அவனை தன்னுள் பதுக்கி வைத்திருந்து பிறகு பிதுக்கி எறிந்து விட்டது. அவனுக்கே அவன் அந்நியமானவன். அவனது மாணவ பருவம் ஒரு கடன் வாங்கிய வசந்தம். அவன் பாதங்களுக்கு கீழேயே பாதைகள் முடிந்து விட்டனவா? மண் வெட்டி பிடிக்கும் திராணியை கூட மனப்பாட கரையான்
தின்று விட்டதா? முதுகுக்கு பின்னால் அஸ்தமனம், முகத்துக்கு முன்னால் இருள். மூளையின் பயன்படுத்தாத பரப்புகளை கத்தரித்து எடுத்துவிட்டது இந்த கல்வி. படை வீரர்களை படைக்க வேண்டிய கல்வி நடை நோயாளிகளை தயாரித்து விட்டது. பிச்சை புகினும் கற்கை நன்றாம், கற்றபின் பிச்சை புகழும் நன்றோ? வாழ்க்கைக்கும் வகுப்பறைக்கும் இடையே தொங்கும் திரைச்சீலையை தீயிட்டு கொளுத்துங்கள். அது ஒன்றும் சீன பெரும் சுவரன்று. பழைமையை ஆராதிக்கும் பாடத்திட்டத்தை நிரந்தரமாக நீக்கிவிடுங்கள். கல்வி திட்டத்தில் இருக்கும் செயற்கை ஒப்பனைகளை களைத்து விடுங்கள். ஆடம்பர அவசரத்தில் புல்லாங்குழலை பொன்னில் செய்துவிடாதீர்கள். அது மூங்கிலாகவே இருக்கட்டும்.